டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது யூமின்கான ஒரு பிஎல் மூவிடா. இது ஒரு பர்த்டே ஸ்பெஷலுக்காக இந்த மூவி டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே பவித்ரா. நீ ஹாப்பியாக இருக்கணும். இந்த டேல இருந்து உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நான் காடுகிட்ட ப்ரே பண்ணுறேன்டா. இதை நினச்சி ஒரிட் பண்ணாமல் நீ ஹாப்பியாக இரு. டோன்ட் வரி ஃபீல். உன் கூட நாங்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். யாரும் இல்லைன்னு லோனியாக ஃபீல் பண்ணாத. நாங்கள் எப்பயுமே உன் கூட இருப்போம். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் யூமின்காக ஒரு பிஎல் மூவியை நான் டெடிகேட் பண்ணி போகிறேன். பட் நீ எந்த மந்த்துன்னு சொல்லலை. ஸோ நானாக கெஸ் பண்ணி இன்றைக்கி மூவி போகிறேன். உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மூவியை பார்த்து கமெண்ட் பண்ணிடா. உன்னோடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்ம மூவிக்குள்ளே போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரம்மாண்டமான காலேஜ் தான். வழக்கம் போல் காலேஜ் பரபரப்பாக இருக்குது. தயாங் யாருக்காகவோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் வெயிட் பண்ணுற பர்சன் இன்னும் வரல. தயாங் ரொம்ப டென்ஷனாக, என்னாச்சு, டைம் ஆகிடுச்சு, கரெக்டாக காலேஜ் வந்துடுவானே, ஏன் இன்னும் வரல, ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா, ஐயோ என்ன ஏதுன்னு தெரியலேன்ட்டு தயாங் மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். ஆனால் கால் யாருமே அட்டன் பண்ணல. தயாங் ரொம்ப டென்ஷனாக இருக்க அப்போ ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்து தயாங் மேலே கைப்பட்டு, என்ன பேபி ரொம்ப டென்ஷனாக இருக்க, என்னாச்சு? ஜங்குக், இந்த ஜிம்மின் இருக்கான்ல, அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான்டா, இன்னும் காலேஜுக்கும் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேய், அவன் என்ன சின்ன பையனா பயப்படுறதுக்கு? அதெல்லாம் வந்துடுவான். இல்லை ஜங்குக், உனக்கு ஜிம்மினை பற்றி தெரியாது. அவன் இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு தெரியாது. பாவண்டா, அவன் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு தயாங், நீ எதுக்கும் பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி ஜிம்மினுக்கு எதுவும் ஆகிறாது. அவன் வந்துடுவான், பயப்படாமல் இரு. சரின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜங்குக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு அழகான க்யூட்டான ஒரு பிரிட்டி கேள் அங்கேருந்து வரா. தயாங்க பார்த்து ஹாய் தயாங் சொல்ல, தயாங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் பவித்ரா, என்னடி இப்போ தான் வரியா? ஆமாம், இப்போ தான் வரேன். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க? ஓ அதுவாடி, இன்னும் ஜிமின் வரல, ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? ஜிமின் கால் பண்ண வேண்டியதானே? கால் பண்ணேன், எடுக்கலை, அதான் டென்ஷனாக இருக்குது. டேய் கவலைப்படாதடா, உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்துடுவான், அவனுக்கு எதுவும் ஆகாது. சரி. ஆமாம், என்னடி நீ மட்டும் தனியாக வேற, எங்கே ஆள்? ஏளா, அவன் எங்கேடா என் கூட சுற்றுவான்? அவனுக்கு எப்பயுமே டான்ஸ் டான்ஸ் டான்ஸ், அது மட்டும்தான்டா ஞாபகம் இருக்கும். என்னெல்லாம் எங்கடா ஞாபகம் இருக்கும் போது? எங்கேயாச்சும் டான்ஸ் ரிகர்சல் பண்ணிகிட்ருப்பான். அதை தவிர அவனுக்கு வேறு என்னடா தெரியும்? சரி சரி கோச்சிக்காதடி, உனக்கு தான் தெரியல, அவனுக்கு டான்ஸ்னால் உயிர். இந்த டான்ஸில் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகணும், பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவனுக்கு ஆசைடி. அதனால தான் இப்பயே கஷ்டப்பட்டுட்ருக்கான். நீ தாண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமாண்டா, நான் தான் சப்போர்ட் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக எனி டைம்லும் டான்ஸாகவே கட்டின்னு அழுவது? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கேன்ல, என் கூட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால, அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் டான்ஸ் தான். கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்டா. அப்படியே எடுத்தால் கூட 2 வார்த்தை பேசிட்டு வச்சுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று என் பிறந்த நாள்டா, அதுக்கு கூட விஷ் பண்ணல. கேட்டால் டான்ஸில் பிஸியாக இருந்தேன்னு என்கிட்டயே சொல்கிறான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரே ஒரு வார்த்தை பவித்ரா விஷயம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரண்டா ஆகிடும்? நான் என்ன மற்றவங்கள மாரி தங்கம் வைரம் வைரூடமா கேட்குறேன்? எதுவுமே கேட்கலடா. ஒரு 5 நிமிஷம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் கேட்குறேன், அது கூட பண்ண மாட்டேன்டா. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நானே பிரேக்கப் பண்ண நினைக்கிறேன். ஹேய், என்னடி இப்படி பேசுகிற? அவனுக்கு நீ தான் உயிர் தெரியல. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அவன் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறான். இந்த டைமில் நீ பிரேக்கப் பண்ணால் அவன் உடஞ்சிடுவான்டி. இப்படிலாம் பண்ணாதடி. எனக்கும் பிரேக்கப் பண்ண ஆசை தான், என்ன பண்ணுறது? அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு நான் தானே கஷ்டப்படணும். நானும் தானே அவன் மேலே உயிராக இருக்கேன். உயிராக இருக்க, ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேன். புரிஞ்சிக்கலன்னு இல்லைடா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது? வாங்க கிளாஸ் போகலாம். ஜிமின் வந்தால் கிளாஸ்க்கு வந்துடுவான்ட்டு பவித்ரா 2 பேரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். தயாங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. கொஞ்சம் கூட பாவமே இல்லாமல் ஜிமினை உப்பு மேலே முட்டி போட விட்டுருக்காங்க. ஜிமினுக்கு வலி தாங்கவே முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. முட்டி போட்டிருக்கதால லைட்டாக ப்ளீடிங் ஆகுது. ஜிமினால் வலி பொறுக்க முடியாமல் அழுதுகிட்டே சித்தி சித்தி
ரொம்ப வலிக்குது சித்தி, என்னை விட்டுருங்க சித்தி. காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு சித்தி, என்னை விட்டுருங்க சித்தின்னு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். அவங்க சித்தி சரியான ராட்சசி போல் இருக்கு. அவனை பாவமே பார்க்காம கிட்ட வந்து அவன் கன்னத்திலே அரைஞ்சி, என்னடா காலேஜ் டைம் ஆயிடுச்சு? என்ன காலேஜ் டைம் ஆயிடுச்சு? உனக்கு என்ன வேலை? காலையில் எழுந்தா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன நீ தூங்கிட்டு இருக்க? இது என்ன உன் வீடு நினச்சியா? முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு கரெக்ட் டைம் சமைச்சு தரணும் தெரியல. என் பொண்ணுக்கு நீ காலேஜ் டைம் ஆகிடுச்சிடா, சாப்பிடாம உட்காந்துட்ருக்கா. நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்படியே முட்டி போட்டுரு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, நான் அடுத்த டைம் கரெக்டாக எழுந்துறேன் சித்தி. ரொம்ப வலிக்குது சித்தி, முடியல சித்தி, வலிக்குது சித்தி. டேய் வாய மூட்றா. வலிக்குதான் உனக்கு? இந்த வழிலாம் பத்தாது, இன்னும் கொடுக்கணும். எவ்வளோ தைரியம்னா உனக்கு தூக்கம் கேட்குது, அவ்வளோ என்ன நீ பிடுங்கி கிடிச்சிட்ட? சித்தி, நாளைக்கு காலேஜில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அதான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் சித்தி. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இனிமே கரெக்டாக எழுந்துருவேன் சித்தி, என்னை நம்புங்க சித்தி. எல்லாம் என் தலையெடுத்து அந்த மனுஷங்கிட்ட சொல்கிறேன். தேவையில்லாமல் இவனை காலேஜெல்லாம் அனுப்பாத, தண்டை செலவுன்னு கேட்குறானா? இவனுக்காக பணத்தை செலவு பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒரு லூசு, சொன்ன பச்சே கேட்க மாட்டேன்றான். டேய் நீ எல்லாம் படிக்கிறேன்னு இப்போ எவன்டா அழுதான்? சொல்லு, நீ படித்து என்ன கிழிக்க போகிற? உனக்கு நல்ல வேலையை நான் சொல்கிறேன். வீட்டை துடைச்சிக்கிட்டு துணிமணி துவைச்சிக்கிட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு எங்கள் காலு கடியிலே கிட, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு படிக்க போகிறேன் முன்னேற போகிறேன் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும். சித்தி சித்தி, ரொம்ப ரொம்ப வலிக்குது சித்தி, என்னால் முடியல சித்தி. டேய் இப்போ எதுக்கு நீ சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க? இங்கே யாருமே இல்லை இப்போ உன்னை பார்க்குறதுக்கு. ஓவராக அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சித்தி சித்தி. சரி எழுந்து தொலை, போயிட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் போய் உன் வேலையை பாரு. சரி சித்தின்ட்டு ஜிமின் அழுதுகிட்டே எழுந்து அதே ரத்தத்தோட நேரம் கிச்சன் போகிறான். கிச்சனில் நிறைய மேட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் எல்லா வேலையும் ஜிமின் தான் செய்ய சொல்கிறாங்க. ஜிமின் அழுதுகிட்டே சமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மேடு எல்லாருமே ஜிமினை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. அவங்களாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. எல்லாருமே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டு, சித்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? சரி போய் தொலை இங்கேருந்து. சரிங்க சித்தின்ட்டு ஜிமின் அழுதுகிட்டே நேராக அவனுடைய ரூமுக்கு போகிறான். அவனுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. செத்தலாமனு கூட உனக்கு தோணுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே நேராக குளிச்சுட்டு வந்து அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிட்டு அவனுடைய திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கீழே வரான். கீழே வந்தால் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க ஒன்றா. ஜிமின் அவங்க எல்லாரையும் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி காலேஜ் போகிறான். யாரும் ஒரு வார்த்தை சாப்பிட்டு போன்னு கூட சொல்லலை. அவனுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது, இருந்தாலும் அவன் வலியை அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து காலேஜ் கிளம்பி போகிறான். போகிற வழியெல்லாம் அவனுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. தான் அப்பா அம்மா இருந்திருந்தா இன்றைக்கி நமக்கு இந்த நிலமை வந்திருக்காதோ என்னமோன்னு அவன் மனசு ஏங்குது. அவ்வளோ வலியோட எதுவும் பேசக்கூட முடியாமல் அமைதியாக போயிட்டுருக்கான். என்றைக்குமே சீக்கிரமாக காலேஜ் வர ஜிமின் இன்றைக்கி என்னமோ ரொம்ப லேட்டாக தான் வரான். 2 பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜிமின் காலேஜுக்குள்ளே வரான். வந்தவன் ரொம்ப சோகமாக கிளாஸ் ரூம் போவ ஜிமினை பார்த்தோன்னே தயங்க ஓடி போய், ஜிமின் என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங், லேட் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஜிமின் ஏன் டல்லாக இருக்க? அழுதியா? இல்லைடா அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு வா வந்து உக்காரன்ட்டு அவனுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஜிமின் கொடுக்க, ஜிமின் அப்படியே தயாங்க பார்க்குறான். என்னடா பார்க்குற? நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், நீ சாப்பிடு. இல்லைடா அது நீ சாப்பிடுன்னு சொன்ன. சரின்னு சொல்லி ஜிமின் எதுவும் பேசாமல் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். தயாங் ஜிமின் மேலே கை போட்டு, இப்போ சொல்லு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் நான் உன் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டை பற்றி? நீ கஷ்டத்தில் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் உன் ஃப்ரெண்டு இல்லைடா. சொல்லு என்னாச்சு? ஜிமின் ஒன்றை தான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு சொல்லு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஜிமின் நான் உன் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாது உன்னை பற்றி, சொல்லு என்ன நடந்துச்சு? ஒன்றை தான் கேட்குறேன், சொல்ல போறியா இல்லையா? டேய் அது வந்து சொல்லு. டேய் நைட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால் தூங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தூங்குனதெல்லாம் என்னவோ தெரிலடா. காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திருக்கல. நான் எழுந்திருக்கலன்னு என் சித்தி
என்னை உப்பு மேலே முட்டி போட விட்டாங்கடா. என்ன உப்பு மேலையா? ஆமாண்டா, உப்பு மேலே தான். நான் எழுந்து எந்த வேலையும் செய்யலைன்னு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. டேய் என்னடா சொல்கிற? இங்கே காட்டு பார்ப்போம். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மருந்து போட்டுட்டேன். என்ன மருந்து போட்டேன் காட்டுறா? டேய் வேணாண்டா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் மருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னமோ போ, நான் எத்தனையோ முறை சொல்கிறேன் அந்த வீட்டை விட்டு வந்துடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்டா கேட்கவே மாட்டேறேன், அங்கேயே ஏன்டா இருக்கிற? நான் என்ன பண்ணேன்? அம்மா சாகும்போது உனக்கு எல்லாமே சித்தி தான். சித்தி என்ன சொல்கிறாங்களோ அதை மறக்காமல் செய்யணும், சித்தி பேச்சை கேட்கணும்னு அம்மா கடைசியாக சொல்லிட்டு செத்து போயிடுச்சுடா. அம்மாவோட இந்த ஆசையை கூட நான் நிறைவேற்றலைன்னா நான்லாம் என்னடா பையன்? அதனால தானே நான் அங்கேயே இருக்கேன். ஜிமீன், நீ படுற கஷ்டத்தை உங்கள் அம்மா பார்த்தாலே இப்போ மனசு உடஞ்சி போயிடுவாங்கடா. நான் சொல்கிறத கேளு, என் கூட வந்துடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. நீ என் ஃப்ரெண்டுடா. நீ கஷ்டப்படுறத நான் எப்படா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும்? இல்லை தயா, நான் படித்து முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாகணும். டேய் நீ திருந்தவே மாட்டடா. உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுக்குதுங்க. ஆனால் நீ அவங்கள விட்டு வராமல் அங்கேயே இருக்க. நல்ல சேவை செய்டா, நல்லா செய். நாளைக்கு உனக்கு செலவிக்க போகிறாங்கல்ல, நல்லா செய். சே போடா. தயாங்க என்ன திட்டுற? பின்ன திட்டமாக வேறு என்னடா பண்ண சொல்கிற? ஏன்டா இப்படி இருக்க? நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்றல, அந்த வீட்டை விட்டு வந்துடுறான். உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்டா, நான் உன் ஃப்ரெண்டுடா. தயாங்கா நீ என் ஃப்ரெண்டு, எனக்காக என்ன வேணாலும் செய்வேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன விஷயம்டா. இப்போ எப்போரா என்னால் அதை மீறி வர முடியும்? என்னால் முடியாது தயா. ப்ளீஸ் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னமோ போடான்ட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அன்றைக்கி டேஸ் அப்படியே தான் போகுது. இப்போது காலேஜ் முடிஞ்சு எல்லாம் வெளில வராங்க. எப்பயுமே ஈவினிங் டைமில் தயாங் தான் ஜிமினை பிக்கப் பண்ணி வீட்டில் விடுவான். மார்னிங் டைமில் தான் ஜிமினா வந்துடுவான். ஈவினிங் டைம் எப்பயுமே தயாங் தான் கூப்பிட்டு போவான். தயாங்க்கு எவ்வளோ பிஸி டைமாக இருந்தால் கூட அந்த டைமில் அவன் ஜிமின் கூட இருக்க தான் நினைப்பான். ஜங்குக்கே நிறைய டைம் ஈவினிங் டைமில் வெளில போக கூட்டிருப்பான். ஆனால் தயாங் அதெல்லாம் மறுத்துட்டு ஜிமின் கூட தான் போவான். ஏன்னா அந்த டைம் அவனுக்கு ஜிமின் கூட இருக்க தான் அவனுக்கு தோணும். ஜிமின் முக்கியமாக தயாங் முக்கியமான ஒரு கேள்வி வந்தால் தயாங் யோசிக்காமவே ஜிமின் தான் முக்கியம்னு சொல்லுவான். ஜிமின்னா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம். இது ஜங்குக்கும் தெரியும். ஜங்குக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் வயிற்றுச்சல் இருக்க தான் செய்யும். என்ன தான் தயாங்க்கு நம்ம உயிராக இருந்தால் கூட அவனுக்கு ஜிமின் தான் முக்கியம்னு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தெரிஞ்சதால் ஈவினிங் டைமில் மட்டும் தயாங்கை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். இப்போது தயாங் ஜிமினை கூட்டுக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், பவி காலேஜ் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வெளில வரும்போது அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. பவி மொபைல் எடுத்து பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு ஸ்மெயில் வருது. என்ன ஒரு அதிசயம் கால் பண்ணுறானேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டென்ட் பண்ணி, சொல்லு ஹோபி, என்ன அதிசயமாக கால்லாம் பண்ணுற? பண்ண மாட்டியே? ஏண்டி நான் உனக்கு பண்ணவே மாட்டேன்னா? ஏதோ உங்ககிட்ட பேசாத மாதிரி சொல்கிற. ஆமாம் ஆமாம், நீ பேசுறதா எனக்கு தெரியுமே. இது சொல்லு, எதுக்கு கால் பண்ண? என்னடி பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் காலேஜ் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏய் மொட்டை மாடிக்கு வாடி. என்ன மொட்டை மாடிக்கு வான்னு சொன்னேன்? எதுக்கு ஹோபி? உன்னை வான்னு சொன்னேன். சரி வரேன்னு சொல்லிட்டு பவி காலை கட் பண்ணிவிட்டு நேராக மொட்டை மாடிக்கு தான் போகிறா. அங்கே போய் பார்த்தாங்க யாருமே இல்லை. இங்கே தானே வர சொன்னான், நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்கே போயிருக்கான்? ஆளே காணமேன்ட்டு பவி சுற்றி சுற்றி பார்க்குறா. ஆனால் அங்கே ஹோபி இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே தெரில. இவளுக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ நம்மளை வர சொல்லிட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியலையேன்ட்டு பவி டென்ஷன் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டவனே பவி பேசலாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. அப்படியே சிரிச்சுட்டே திரும்ப அங்கே ஹோபி ரொம்ப அழகாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக கையில் ஃப்ளவர்ஸோட ரோஸ் ஃப்ளவர்ஸோடு நிற்கிறான். பவி ஒன்றையும் புரியாமல் ஹோபி ஃபேஸையே பார்க்க ஹோபி ஒரு சட்டனான ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட மில்ட்டான வாய்ஸில் ஒரு அழகான லவ் சாங் பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு பவி முன்னாடி வரான். பவிக்கா ஒன்றும் புரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. அவ்வளோ ஹாப்பியாக ஹோபியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா.
ஹோபியும் ரொம்ப ஸ்வீட்டாக அந்த சாங்கை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து நீல் டவுன் போட்டு அந்த ஃப்ளவரை கொடுக்க பவி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி அந்த ஃப்ளவரை வாங்கிக்கிறா. அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவள் ஹோபிக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவன் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் தோல் சாஞ்சிக்கணும், அவன் மடியில் படுக்கணும். இந்த மாதிரி ஆசை தான் அவளுக்கு இருக்குது. மற்றவங்கள மாரி தங்கம் வைரம் இந்த மாரிலாம் அவள் ஆசைப்பட மாட்டா. ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள் அவள். இன்னைக்கு இப்படி ஹோபி பண்ணது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஹோபியை பார்க்க ஹோபி ஸ்மைல் பண்ணிவிட்டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடி அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஃபேஸு அப்படியே டல்லாகிடுது. அப்படியே முறைச்சிக்கிட்டே, டேய் என் பிறந்தநாள் என்னைக்கிடா, நீ என்னைக்கிடா விஷ் பண்ணுற, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா, சாரிடி செல்லம், நான் நேற்றே பண்ணியிருக்கணும், பட் என்ன பண்ணுறது, நான் ஒர்க்லாம் மாட்டிக்கிட்டேன், முக்கியமான டான்ஸ் ரெகல்ஸ்டி, என்னால் வர முடியலடி, ஐ எம் ரியலி சாரி என் சொல்லலான்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சறான். பவிக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே ஏதோ இன்னைக்காச்சும் பண்ணி அதுக்காக விடுறேன்ட்டு அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறான். அந்த ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒன்றும் ஒவ்வொரு கலர் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அந்த ஃப்ளவரை பார்த்துக்கிட்டே அப்படியே ஹோபியை பார்த்தான். ஹோபி இன்னும் அப்படியே நீல்டவுன் போட்டே இருக்கான். பவி சிரிச்சுக்கிட்டே, இன்னும் ஏன்டா நீல்டவுன் போட்டிருக்க, எழுந்துரு. இல்லடி, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொன்னா என்னது இருடின்ட்டு அவனோட பேண்ட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அந்த பாக்ஸை பார்த்தோன்னே பவி மனசில் ஒருவேளை ரிங்காக இருக்குமா இல்லை செயினாக இருக்குமான்ட்டு அப்படியே யோசிச்சிட்ருக்கா. ஆனால் அவள் யோசிக்கிற மாதிரி அது கிடையாது. அது இன்னும் ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஹோபி பவி ஃபேஸை பார்த்துக்கிட்டே, என் அழகு ராட்சசி, ஒவ்வொரு நாளும் என் இதயத்துக்குள் புகுந்து என்னை கொல்லாமல் கொள்பவளே, என் இதயத்தை சிறை வைத்தவளே, இரவும் பகலும் உன் ஞாபகம். ஒரு நாளைக்கு என் இதயம் 1000 முறை உன் பேரை உச்சரித்து கொண்டு துடித்து கொண்டிருக்கிறது. உன் மூச்சு காற்றில் நான் ஒவ்வொரு நொடியும் தொலைந்து போகிறேன். உன் கண்ணில் கைது செய்து நான் சிறையாகி கிடக்கிறேன். ஒவ்வொரு முறை விடியும் பொழுது உன் முகத்தை பார்த்து கொண்டே இட வேண்டும் என்று என் இதயம் இயங்குகிறது. உன் வாசனை என் மீது எப்போதும் வீச வேண்டும் என்று என் உள்ளம் பாடாய்ப்படுகிறது. என்னை என்ன செய்தாய்? ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக உணர்கிறேன். காதல் செய்த மாயமா, இல்லை என் கல்லின் கள்ளத்தனமா? இனி வரும் ஒவ்வொரு இரவும் உன்னோடு உறங்க வேண்டும் என்று என் மனம் இயங்குகிறது. யூ வில் மேரி மீன்னு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அந்த பாக்ஸில் அழகான மாங்கல்யம் இருக்குது. எப்படின்னா அந்த மஞ்சள் கயிறில் அந்த மாங்கல்யம் ரெடி பண்ணியிருக்கு. அதை பார்த்தவொடனே பவிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பவி எதிர்பார்த்துருக்கே மாட்டா. ரொம்ப ஷாக்காக ஹோபி முகத்தையே பார்க்குறா. ஹோபி ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னடி என்னை கட்டிக்கிறியா? ஏய் என்னடி ஷாக் ஆகிட்ட, சொல்றி கட்டிக்கிறியா இல்லையா? ஹோபி, நீ இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. பர்த்டே ஸ்பெஷலாக பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்னடா மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், என் செல்லக்குட்டியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நாளுக்கு நாள் உன் மேலே லவ் அதிகமாகிட்டே இருக்குடி. அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போது நீ என்ன சொல்கிற, கட்டிக்கிறியா இல்லையா? டேய், இப்போ நான் சொன்ன என்னடா பண்ணுவேன்? உடனே தாலி கட்டுருவேன். டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டி கட்டிடுவேன். என்ன கட்டவா? டேய் கட்டிக்கிறியா இல்லை நான் வேறு யாருக்காச்சும் கட்டவா? டேய் என்ன பேசுகிற, கொன்றுவேன். நீ எனக்கு மட்டும் தான் கட்டணும். நான் கட்டிக்கிறேன், கட்டிக்கிறியான்ட்டு ஓபி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எழுந்து பவியை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணி அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ்ஸாக அடிக்கிறான். ஒரு இடம் விடாமல் அவள் ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டு லைட்டாக அந்த லிப்ஸையும் அப்படியே பைட் பண்ணி விடுறான். பவிக்கு வலிக்குது. டேய் என்ன பண்ணுற, வலிக்குதுடா. வலிக்குதான், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. சீ போடா. ஒவ்வொரு நேரம் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிற, இன்னொரு நேரம் என்கிட்ட வந்து மூச்சு முற்ற அளவுக்கு லவ் பண்ணுற. இந்த ரெண்டு இதில் யார் தாண்டா நீ? ரெண்டுமே உன் ஆளு தாண்டி, ரெண்டுமே உன் ஆளு தான். சரி சரி ரொம்பவும் பண்ணாத. சரி என்ன கட்டிக்கிறியா? டேய் இப்போ வா, யாருமே இல்லைடா, அதான் நான் இருக்கேனடி. போடா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படிடா? நான் வேணா உன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முடியும் தாலி கட்டிடுமா? டேய் ஹோபி என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான். சரிடி, படித்து முடித்த உடனே நான் தாலி கட்டுவேன், ஓகேவா? கட்டிக்கோ கட்டிக்கோன்ட்டு பவியும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். ஹோபி சிரிச்சுக்கிட்டே பவியை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த சைட் பார்க்கலாம். ராயா ஜிமினை கூட்டுக்கிட்டு நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான்.
வீட்டுக்கு வந்து பைக்கு நிறுத்தின உடனே ஜிமின் வேகமாக இறங்கி, தயாங் பாய்டா, டைம் ஆயிடுச்சு, நான் உள்ளே போகணும், எனக்கு வேலை இருக்குது. டேய் இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறேன்? டேய் டைம் ஆயிடுச்சுடா, எனக்கு வேலை இருக்குது, கரெக்ட் டைம் செய்யலைன்னா அப்புறம் மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி வேற கிளாஸில் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை வேற பார்க்கணுண்டா. சரி நான் போகிறேன், அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுறேன்ட்டு ஜிமின் வேகமாக உள்ளே ஓடிறான். தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் இவன் வாழ்க்கை மாறுமோன்னு அப்படியே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜிமின் நேராக உள்ளே போனால் ஹாலில் அவங்க சித்தி உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வரதை பார்த்துட்டு, டேய் நாயே வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாடா, தலை வலிக்குது. ஆ சரிங்க சித்தின்ட்டு ஜிமின் வேகமாக போய் அவனோட திங்ஸ்லாம் வச்சுட்டு வேகமாக கீழே வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் அவன் சித்திகிட்ட கொடுக்குறான். அவன் சித்தி அந்த காஃபி குடிச்சிட்டு, உன் கையால் குடிச்சாதான் காஃபி குடித்த மாதிரியே இருக்குது. சரி போ, என் பொண்ணு வர டைம் ஆகிடுச்சு, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், பசியோடு வருவா. சரிங்க சித்தின்ட்டு ஜிமின் வேகமாக போய் கிச்சனில் அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ சமைச்சிட்ருக்கான். அப்போது காலேஜ் போன ஜிமினோட சிஸ்டர் வீட்டுக்குள்ளே வரா. அங்கே ஹாலில் அவன் மம்மி சோஃபாவில் உட்காந்ததை பார்த்துட்டு ஓடி போய் அவன் மம்மி பக்கத்தில் உட்காந்து, மம்மி ஹே அபி, இப்போ தான் வந்தியாடி? ஆமாம் மம்மி, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அதுக்கேண்டி ஃபீல் பண்ணுற? அதான் உள்ள ஒருத்தர் இருக்கானே, அவனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் இருன்ட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமின் ஜிமின் சித்தி தோ வந்துட்டேன்னு ஜிமின் பதறடிச்சு ஓடி வந்து அவங்க சித்தி முன்னாடி நிற்கிறான். அவங்க சித்தியும் ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கேவலமாக பார்த்துட்டு, டேய் என் பொண்ணுக்கு தலை வலிக்குதான், ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. சரிங்க சித்தின்ட்டு ஜிமின் வேகமாக போய் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரான். காஃபியை அபி கையில் கொடுக்குறா. அபி அந்த காஃபியை வாங்கும்போது ஆல்ரெடி காஃபி ரொம்ப சூடாக இருந்தால அந்த சூடை தாங்க முடியாமல் அபி கீழே போட்டுறா. அந்த காஃபி கீழே விழுந்து அபி காலில் பட்டுருது. சூடு தாங்காமல் அபி அலற. இதில் கடுப்பாக ஆனவன் சித்தி ஜிமினை பலான்னு அரைகிறாங்க. ஜிமினுக்கு அழுதுகிட்டு, சித்தி சித்தி நான் வேண்மினி பண்ணல சித்தி, கை தவறிச்சு சித்தி, மன்னிச்சிருக்க சித்தின்னு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். அவங்க சித்தி பாவமே பார்க்காம ஜிமின் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிமியோட சித்தப்பா வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே ஜிமின் அழுகிறத பார்த்தோன்னே அவர் வேகமாக வந்து ஜிமினை பிடிச்சி எடுத்து, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, இதுக்கிட்டே அவனை போட்டு அடிக்காமல் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? சூடான காஃபியை என் பொண்ணு காலை கொட்டிட்டான், என் பொண்ணு எப்படி வழியில் துடிச்சிருப்பா, எனக்கு எப்படி இருந்திருக்கும், அதனால தான் அடிக்கிறேன்ட்டு மறுபடியும் அடிக்க போவ. அப்போ அவன் சித்தப்பா தடுத்து, போதுண்டி ரொம்ப தான் பண்ணுற, அவனை ஏன்டி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, சும்மா ரெடின்ட்டு ஜிமினை கூட்டு, சரிப்பா அழாத, உன் சித்தி தானே பொறுத்துக்கொண்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி ரூமுக்கு அனுப்பி விட்றாரு. ஜிமினும் அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடறான். ஜிமின் போனதுக்கப்புறம் அவங்க சித்தி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னாச்சு திடீர்னு அவன் மேலே திடீர்னு உங்களுக்கு பாசம் கொட்டுது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பாசம் காட்ட மாட்டீங்களே, இன்றைக்கி என்ன ஆச்சு? ஏய் அவன் தாண்டி நமக்கு லக்கி ஜாம், என்னங்க சொல்கிறீங்க? ஆமண்டி, ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. என்ன ஆஃபர்? ஒரு பெரிய பணக்காரன் இவனை கட்டிக்கிறேன்னு சொல்கிறான், கௌரியா 15 lakhs தரேன்னு சொல்கிறாங்க. என்ன 15 lakhs? ஆமாண்டி, நம்மளுக்கு செம ஜாக்பாட்ரி. ஏங்க பெரிய பணக்காரனா தெரியுது, பேசாமல் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா என்னங்க? ஏய் நானும் அதை தான் யோசித்தேன், விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதான், பையனை தான் பிடிக்குமா, அதான் பேசாமல் இவனே தள்ளி விட்டுறான்னு தோணுச்சு. ஓ அப்படியா? என்ன கருமம், எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்கானுங்களோ தெரியல. ச்சே அசிங்கமாக இருக்குது. ஏதோ ஒன்று, இவன் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போனாலே போதும், எப்படியோ நமக்கு பணம் வருது, அது வரைக்கும் நல்லது. கொஞ்ச நாளைக்கு அவன் எந்த டார்ச்சரும் பண்ணாமல் இருடி. அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும், அப்போ தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏங்க நீங்கள் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிடி என்னமோ பண்ணு, நான் போயிட்டு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பேசுகிறேன்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் சித்திக்கு சொல்லவா வேணும், ரொம்ப சந்தோஷம். 15 lakhs கிடைக்க போகுதுன்னா யாரு தான் சந்தோஷப்பட மாட்டாங்க? பேராசை கண்ணை மறைக்க தானே செய்யும். இத்தனை நாள் வராத பாசம் இப்போ ஜிமின் மேலே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஜிமினுக்காக காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஜிமின் தேம்பி அழுதுட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. ஏண்டா உயிரோடு இருக்கன்னு அவன் மனசு ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. அவனால் நிம்மதியாக தூங்க கூட முடியல, அவ்வளோ வலி வேதனையாக இருக்குது. அவன் அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே, அம்மா அப்பா
என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. நீங்கள் போகிற மாதிரி இருந்தா என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. என்னை கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. என்னை மட்டும் ஏம்மா தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என்னால் முடியல. மனசெல்லாம் ரொம்ப பாரமாகுதுமா. வலிக்குது. என் கஷ்டத்தை சொல்லி கூட என்னால் அழுவ முடியலம்மா. ஏம்மா என்னை விட்டுட்டு போன? சொல்லும்மா. ஏன் விட்டுட்டு போன? ஒரே ஒரு வார்த்தை நீயும் வந்துடுன்னு சொல்லியிருந்தா இந்த ஜிமீன் ஓடோடி வந்திருப்பேனம்மா. ஆனால் என்னை கூப்பிடாமலே 2 பேரும் போயிட்டீங்களேன்ட்டு ஜிமீன் கதறி கதறி அழுவுறான். அப்போது கதவை திறந்துக்கிட்டு அவன் சித்தி உள்ளே வர ஜிமீன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அவன் சித்தி சிரிச்சிட்டே வந்து, ஜிமீன் அழுவுறியடி செல்லம். சாரிடி சித்தி, ஏதோ கோவத்தில் அப்படி அடிச்சிட்டேன். அது டக்குன்னு அபி மேலே காஃபி கொட்டிட்டியா, அதான் என்னால் தாங்க முடியல. உனக்கே தெரியல, அபி நான் தவம் இருந்து பெத்த புள்ள. அவளுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. அதான் கோவத்தில் சித்தி அடிச்சிட்டேன். சாரி சொல்லன்னு ஜிமின் கன்னத்தை அப்படியே பாசமாக தொட்டு பேசுகிறாங்க. ஜிமினுக்கா ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா புதுசாக இருக்குது இதெல்லாம்ட்டு முட்டை முட்டை முழிச்சு அவன் சித்தியே பார்த்துட்ருக்கான். அவன் சித்தியும் சிரிச்சுட்டு, இந்த காஃபியை குடி. காலேஜிலேருந்து வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கல்ல, இந்த காஃபியும் குடின்னு கொடுக்க ஜிமினுக்கா ஒன்றும் புரியல. என்ன நடக்குது இங்கே? பூமி கீமி ரெண்டாக பிறந்துருச்சா, இல்லை வேற்று கிரகத்துலேருந்து யாராச்சும் வந்துட்டாங்களான்னு திரு முழிச்சிட்ருக்கான். அவன் சித்தி சிரிச்சுக்கிட்டே, என்னடா நம்ப முடியாமல் பார்க்குறியா? எல்லாம் அப்படி தான் இனிமே. இந்த காஃபியை குடின்ட்டு அந்த காஃபியை அவன் கையில் கொடுக்குறாங்க. ஜிமின்னு எதுவும் சொல்லாமல் அதை வாங்கிக்கிறான். உங்கள் சித்தியும் ஜிமின் தலையை டேப் பண்ணி கொடுத்துட்டு காஃபி குடின்ட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போயிடறாங்க. ஜிமினுக்கா ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இப்போ தான் என்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாங்க, திடீர்னு என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட பாசமாக நடந்துக்க மாட்டாங்களே, இன்றைக்கி என்னாச்சு இவங்களுக்கு? ஒரு வேளை சித்தப்பா திட்டிட்டு போகிறோன்ட்டு ஜிமின் யோசிச்சுக்கிட்டு இந்த காஃபியை குடிக்கிறான். காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வழக்கம் போல் சமைக்கிறதுக்கு வெளில வரான். அங்கே பார்த்தா கிச்சனில் ஆல்ரெடி சமையல் ஒர்க்கு பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. ஜிமினுக்காக ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஏன் இவங்க சமைக்கிறாங்க? எப்பயுமே நான் தானே சமைப்பேன், என்ன தானே சமைக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன இவங்க சமைக்கிறாங்கன்ட்டு ஜிமின் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போது அவன் சித்தி வந்து, ஜிமின் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ அது அது சித்தி, எப்பயுமே நான் தானே சமைப்பேன், எனக்கு என்ன இவங்க சமைக்கிறாங்க? இனிமேல் அவங்க தான் சமைப்பாங்க, நீ சமைக்கக்கூடாது. ஏன் சித்தி என்னாச்சு? அதெல்லாம் அப்படி தான். ஏன் சித்தி? ஏன்னா உனக்கு மேரேஜ் ஆக போகுது. என்ன மேரேஜ் ஆக போதா? என்ன சொல்கிறீங்க சித்தி? ஆமாம், உன்னை மேரேஜ் பண்ணி அனுப்ப போகிறோம், அதுக்கு தான் இதெல்லாம். சித்தி, அப்போது நீங்கள் பாசமாக எனக்கு காஃபி கொடுத்தது நான் மேரேஜ் பண்ணிக்கின்றதுக்காக தானா? ஆமாம், வேறு எதுக்கு உன் மேலே பாசம் காட்டுவாங்க? ஏன் சித்தி, நிஜமாகவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு எப்படா பிடிக்கும்? நீ என்ன என் வயிற்றுலையா பிறந்த எனக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு? சித்தி, என் மேலே அப்போல்லாம் பாசமாக இருப்பீங்க, இப்போ ஏன் அப்படி சித்தி இப்படி பேசுகிறீங்க? அப்போ இருந்தேன்னா அப்போது உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, அது நல்லா பாசமாக இருக்க மாதிரி இருந்தோம். இப்போ தான் அவங்க இல்லையே. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன்டா பாசமாக இருக்கணும்? சித்தி, டேய் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அதான் சித்தியோட ஆசை. நான் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், போங்க. இங்கே பாரு ஜிமின், மறந்துட்டியா? உங்கள் அம்மா சாகும்போது இந்த சித்தி என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா பேச்சு நீ மீற போறியா? சித்தி, அது சொல்லு, மீற போறியா என்ன? இல்லை, நான் மீற மாட்டேன். அப்போது நீ நான் சொல்கிறவனா கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா? ம், புரியுது சித்தி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சித்தின்ட்டு ஜிமின் அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடறான். அவனால் என்ன பண்ண முடியும்? அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் மனசு ஒரு குழந்த மாதிரி, யாருமே ஹர்ட் பண்ணி அவனால் பேச முடியல. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் கஷ்டத்தெல்லாம் அவனுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறான். யார்கிட்ட சொல்லணும்னு தோணலை, யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு உயிரே கொடுக்க அவன் ஃப்ரெண்டு இருக்கான்னு அவனுக்கு தோண மாட்டுது. எங்கே நம்ம அவன்கிட்ட சொல்லி அவனும் கஷ்டப்படுவானோன்ட்டு எதுவுமே அவன்கிட்ட சொல்ல மாட்டான், அமைதியாக இருக்கான். இந்த மேரேஜை பண்ணிக்கிறதுக்கும் அவன் தயாராகிட்டான். ஜிமின் எதுவும் பேசாமல் அந்த கிங் சைஸ் பெட்டில் ஒரு மூளையாக படுத்துட்ருக்கான். அது அவ்வளோ பெரிய பெட்டு இருந்தாலும் ஒரு மூளையாக படுத்துட்ருக்கான். அவன் கண்ணிலேருந்து கண்ணு கலங்கிட்டே இருக்குது. கத்தி கூட அழவில்லை, அவ்வளோ சைலண்ட்டாக
மனசு இறுக்கி பிடிச்சி படுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. வழக்கம் போல் ஜிமின் காலேஜ் கிளம்ப அவன் சித்தி குறுக்க வந்து, எங்கே கிளம்புற? சித்தி காலேஜ். இன்னைக்கு நீ காலேஜ் போகக்கூடாது. ஏன் சித்தி, என்னாச்சு? இன்னைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. என்ன, மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமாம், நேற்று தான் சொன்னல உனக்கு முயற்சி பண்ண போகிறேன்னு. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேட்குற? சித்தி அது வந்து இன்னைக்கு நீ லீவு போடு. இன்னைக்கு உன்னை பார்க்க வராங்க. உங்ககிட்ட பார்த்து மரியாதை பேசு. எதுவும் சொல்லி தொலைச்சிடாத. ஏதாச்சும் பண்ண உன்னை கொன்னே போட்டுருவன்ட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் சித்தி மறுபடியும் வந்து ஜிமினை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே 2 பெரியவங்க உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான். அவங்க ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்ட்டு சொடக்கு போட அங்கே இருக்கிற பாடி கார்டு வந்து பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பெட்டியாச்சும் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவ்வளோ மணி இருக்குது. மணியை பார்த்தோன்னே ஜிமின் சித்தி வாயை பொளந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்களும், இந்த பணத்தை எடுத்துக்குங்க, நான் வரதட்சணையாக கொடுக்குற சொன்ன அமௌண்ட் இதில் இருக்குது, எடுத்துக்கோங்க, நாங்கள் பையனை கூப்பிட்டு போகணும்னு சொல்ல, ஜிமின் சித்தியும் சந்தோஷப்பட்டு கூப்பிட்டு போங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அவங்களும் ஜிமினை பார்த்து வாப்பா போகலான்னு சொல்ல, ஜிமினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் நின்றுட்டுருக்கான். அவங்களும் திரும்பி ஜிமினை பார்த்து, என்னப்பா, வா போவோம், உனக்காக உன் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, வா போவோன்ட்டு ஜிமின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே அழுகையாக வருது. திரும்பி சித்தியை பார்க்குறான். சித்தி அவனெல்லாம் கண்டுக்காம ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை பணம் இருக்குதுன்னு எண்ணிகிட்ருக்கு. ஜிமினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்படியே அழுதுகிட்டே போகிறான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? பண்ண முடிஞ்சாலும் பண்ணுற மாதிரி அவனும் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும்ன்ட்டு நடக்கிற போக்கிலே போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் காலை தான் போயிட்டுருக்கான். அவனால் எதுவுமே பண்ணவும் முடியல, பேசவும் முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அந்த பெரியவங்க ஜிமினை பார்த்து, என்னாச்சுப்பா, ஏன் அழுவுற? ஓ, உன் சித்தியெல்லாம் விட்டுட்டு வரேன்னு அழுவுறியா? இப்போ எதுக்கு நீ அழுவுற? இதோ இருக்குது பக்கத்தில் வீடு, நீ வந்தால் பார்த்துட்டு போக போகிற, இல்லை அவங்க வந்து உன்னை பார்க்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? அதான் நாங்கள் இருக்கலன்ட்டு ஜிமின்ட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அவங்க ஸ்வீட்டாக பேசுறதெல்லாம் அவனுக்கு காலவே இல்லை. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ திடீர்னு வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு கையோடு கூட்டிட்டு போனால் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுலேயே ஆசை இருக்குல்ல, அதை யாருமே யோசிக்கல. ஜிமின் பயந்துட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ கார் வந்து அவங்களுடைய மெயின் ஹவுஸ்க்கு வந்து நிற்கிது. ஜிமின் கார்லேருந்து இறங்குறான். இறங்கி சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த வீட்டை பார்க்குறான். அந்த வீடு பெரிய வீடு. அவன் இருந்த வீடை விட பல மடங்கு பெரிய வீடாக இருக்குது. ஜிமின் அந்த வீட்டை பார்த்து வாயை பொளந்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது அந்த பெரியவங்க வந்து ஜிமினை கூட்டிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. ஜிமினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. பயத்தில் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் அமைதியாகவே இருக்கான். அவங்க ஜிமினை கூப்பிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே விட்றாங்க. ஜிமினும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அந்த ரூமில் போய் உட்காந்துட்ருக்கான். இப்போது டைம் 8 ஆகுது. இன்னிய வரைக்கும் ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளில வராமல் அந்த ரூமுக்குள்ளேயே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அப்போ யாரோ ரூமை லாக் பண்ணுறாங்க. ஜிமின் போய் கதவை திறந்தா அங்கே ஒரு சர்வன் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அவங்கள பார்த்து என்னன்னு கேட்க, அவங்களும் சில ஃபுட்டை கொடுத்து, இதெல்லாம் சாப்பிடுங்க, மறக்காமல் இந்த பாலை குடிச்சிருங்கன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜிமினும் அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளார உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டான். சாப்பிட பார்த்தோன்னே அவனுக்கு பசி பயங்கரமாக இருக்குது. அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன மாரி அந்த பாலையும் குடிச்சிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த சர்வெண்ட் வந்து மறுபடியும் கதவை தட்டுறாங்க. ஜிமின் போய் கதவை திறந்த உடனே அவங்க கொடுத்த பிளேட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் மறுபடியும் அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துட்ருக்கான். இப்போ நைட் மணி 9 ஆகுது. ஜிமினுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படியே உக்காந்துட்டே தூங்கிட்டுருக்கான். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வீட்டுக்குள்ளே வரான். அப்போது அந்த வீட்டு பெரியவங்க ஹாலில் உக்காந்துட்ருக்காங்க. அவன் வரதை பார்த்துட்டு, சுகா ஒரு நிமிஷம். என்ன பாட்டி? சுகா, உன்னுடைய ஒய்ஃப் உனக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஓ, வெயிட் பண்ணிகிட்ருக்கானா? சரி, நான் பார்த்துக்குறேன். சுகா, என்ன பண்ணணும்னு தெரியல? எனக்கு தெரியும் பாட்டி, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஆசையே நான் சீக்கிரமாக நிறைவேற்றுவேன்ட்டு சுகா நேராக ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு முன்னாடி நின்று அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ண உள்ளே இருந்த ஜிமின் பயந்து போய் எழுந்து நின்றுட்டுருக்கான். சுகா நேராக உள்ளே போகிறான்.
ஜிமின் பயந்து நிற்கிறத பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக போய் பெட்டில் உக்காந்து ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு வேறு பயமாக இருக்குது, என்ன பண்ணுவான்னு தெரியாமல் நடுங்கி போய் நின்றுட்டுருக்கான். சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜிமின் ரைட்? ஆமாம் ரைட். சரி வந்து படு. என்னங்க? உன்னை வந்து படுன்னு சொன்னேன். எதுக்கு? பூஜை பண்ணுறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஏய், ஒரு டைம் தான் சொல்லுவேன், சும்மா சும்மா என்னை சொல்ல வைக்காத, வந்து படு. என்னன்னு ஜிம்மி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கான். சுகாக்கா ரொம்ப கடுப்பாகுது. சுகா எழுந்து போய் ஜிமினை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் ஜிமின் மேலே போய் ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கான் உடல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பயத்தில் ஹார்ட்டெல்லாம் வேகமாக துடிக்குது. ரொம்ப சிவியரிங் ஆகுது. வேர்க்க ஆரம்பிக்குது. பயந்து போய் சுகாவை பார்க்க சுகா ஜிமின் பயத்தை ரசிச்சுக்கிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். ஜிமினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே பயந்து போய் படுத்துட்ருக்கான். சுகா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட சீஸு, லிப்ஸு, நெக்குன்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணுறான். ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் நான் அம்மாட்ட போகிறேன், விடுங்கன்னு ஜிமின் ரொம்ப அழுதுட்ருக்கான். சுகா அப்படியே ஜிமின் ஐஸை பார்த்து எதுவுமே பேசலை, ஐஸை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. பயத்தில் எதுவும் யோசிக்கவும் முடியல, அழுதுகிட்டே இருக்கான். சுகா கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோதான், ஜிமினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஆனால் சுகா அவன் அழுவதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அவனோட ஜென்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறான். ஜிமின் கத்துறான், அழுவுறான், கதறான். சுகா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒரு மிருகம் மாதிரி அவன்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஜிமின் கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, விட்டுருங்க, அம்மா எனக்கு காப்பாத்துமா, அம்மா பயமாக இருக்குமா, அம்மான்னு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். சுகா அவன் அழுவுறான், அப்படி கத்துறான்னு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினோட பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செத்து போயிடலான்னு கூட தோணுது. அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை, எதுக்கடா வாழுறோம், பேசாமல் செத்து ஒழிஞ்சு போனான் என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. சுகா ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி ஜிமினை அங்கங்கே கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கு வலிக்குது, முணங்குறான், அழுவுறான், கத்துறான். ஆனால் சுகா அதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். சுகா ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணி அப்படியே இன்சைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கான் வலிக்குது, அவனே ஒரு குழந்தை மாதிரி. அவன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டான் அவன் என்ன பண்ணுவான்? வலி தாங்க முடியல, கத்துறான். சுகா அப்படியே மெதுவாக அவன்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, இப்போது வலி ரிலீஃப் ஆகிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு இப்போ தான் முதல் பேசுகிறான். இப்படியாடா முதல்ல பேசுவேன், உனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு இப்படி தான் கேட்க தோணுது எனக்கு, என்ன பண்ணுறது? சுகா மைண்ட் செட் அப்படி இருக்குது. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சுகா அப்படியே ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கு வலிக்குது. அப்படியே சுகா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் விட்டுருங்க, ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குது, அம்மா வலிக்குது, அம்மா ப்ளீஸ்னு ஜிமின் கெஞ்சிட்டே இருக்கான். சுகா ஸ்பீடாக பண்ணுறதுலே குறியாக இருக்கான். இப்போ 2 பேருமே நல்லா மிக்யூட் பண்ணிட்டு, சாரி 2 பேருமே கிடையாது, ஒருத்தவன் தான் மிக்யூட் பண்ணியிருக்கான், இன்னும் ஒருத்தனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வராது. ஸோ 2 பேருமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவனால் முடியல, அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறது சுகா தான். எழுந்தவன் நேராக எழுந்து வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனுக்கு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். சுகா போனது கூட தெரியாமல் ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ டைம் மணி 10 ஆகுது. இப்போ தான் ஜிமினுக்கு
லைட்டாக முழிப்பு வருது. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. வலி தாங்கவே முடியல. அப்படியே மெதுவாக எழுந்து உக்காரான். அவனால் சுத்தமாக உக்காரவே முடியல. பேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜிமின் அழுதுகிட்டு, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நானும் கூட வந்துடுறேம்மா. என்னால் அந்த வலியை தாங்க முடியலம்மா. ரொம்ப நரகமாக இருக்குமா. எனக்கு செத்துடலாம் போல இருக்குமா. என்னையும் உன் கூட கூட்டுக்குமா. அம்மா அம்மா அம்மான்னு ஜிமின் ரொம்ப அழுகுறான். அவனுக்கு அவ்வளோ வலி இருக்குது. உடல் வலியை விட மன வலி அதிகமாக இருக்குது. அவனும் எவ்வளோதான் பொறுப்பான். அவனும் மனுஷன் தானே. அவனுக்கும் வலிக்கும்ல. அவனுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. அதை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. வரவங்களாம் காயப்படுத்திக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான். அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அதை புரிஞ்சிக்க யாரும் முயற்சி பண்ணவே இல்லை. ஜிமின் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்போது மிரரில் அவனுடைய பாடி தெரியுது. அவன் பாடியை பார்த்த உடனே ரொம்ப கத்தி அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல. அழுதுகிட்டு, என்னால் முடியல. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இப்படி பண்ணீங்க. நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன். நானும் எல்லாரும் மாரி நல்லவனாக தானே இருக்கேன். அப்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க. எனக்கு என்ன பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது கடவுளே. எனக்கு செத்தலாமா இருக்குது. உடம்பு பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குது. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி நிலைமை கொடுத்தீங்க சொல்லுங்கள் கடவுளே. ஏன் கொடுத்தீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன். நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள். எதுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ வலியை கொடுக்குறீங்க. இதுக்கு பேசாமல் எனக்கு கொன்னே போட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி வாழ்க்கையை எதுக்கு கொடுத்தீங்கன்னு ஜிமின் ரொம்ப அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே அழுதுகிட்டே மெதுவாக எழுந்து நிற்கிறான். நிற்கக்கூட முடியல. காலெல்லாம் அவ்வளோ வலியாக இருக்குது. சுத்தமாக முடியல. அப்படியே மெதுவாக எழுந்து நேராக வாஷ்ரூம் போயிட்டு ஷவரை ஆன் பண்ணி நிற்கிறான். அந்த ஷவரோடு சேர்த்து அவன் பாடியில் இருக்கிற அட்டினஸும் கரைஞ்சி ஓடிட்டுருக்கு. ஜிமின் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அந்த தண்ணியில் அவனோட கண்ணீரும் சேர்ந்து ஆறாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் ஷவரில் நின்னவன் அப்படியே ஷவரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டவலை மட்டும் வியர் பண்ணிவிட்டு வெளில வரான். அப்போது கரெக்டாக எனக்கு ஒரு ஃபோன் வருது. மொபைல் எடுத்து பார்த்தா தயாங். தயாங் பேரை பார்த்த உடனே அவன் கண்ணெல்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிக்குது. அவ்வளோ வலியோட கண்ணீரோட கால் அட்டன் பண்ணி காதில் வைக்க அந்த பக்கம் தயாங் இது எதுவுமே தெரியாமல் வேகமாக பேச ஆரம்பிக்கிறான். டேய் ஜிமின், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியேடா. நேற்று ஏன்டா காலேஜ் வரல. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா. நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் எத்தனை முறை கால் பண்ணேன் தெரியுமா. ஏன்டா என் காலை அட்டன் பண்ணவே இல்லை. சீக்கிரம் வெளியில் வா. நான் உன் வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாடா, உன்னை பார்க்கணும். டேய் பேசுடா. ஹலோ ஹலோ. ஜிமின் தயாங் பேசுறதெல்லாம் கேட்டவுடனே அவனுக்கு கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குது. சுத்தமாக முடியல. அவனும் என்ன தான் பண்ணுவான். தான் வழி யாருக்கிட்டும் சொல்லணும் போல இருக்குது. ஜிமின் ரொம்ப வேதனையோட ஹலோ தயாங். ஜிமின் வாய்ஸை கேட்ட உடனே தயாங்க்கு ஏதோ தப்பாக தெரியுது. தயாங் பயந்து போய் ஜிமின் ஜிமின் என்னாச்சு. எதுக்கு உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. அழுதியாடா. என்னாச்சு. என்ன பண்ணிகிட்ருக்க. நீ வெளில வா, நான் உன்னை பார்க்கணும். தயாங் தயாங். ஜிமின் என்ன ஆச்சு. நான் இங்கே தான் இருக்கேன், சொல்லு. தயாங் தயாங் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது. ப்ளீஸ் வரியா. இதோ வரேன்டா. நான் இங்கே தான் இருக்கேன். உன் வீட்டு வாசல் தான் இருக்கேன். இதோ உள்ளே வரேன். தயாங் நான் அங்கே இல்லைடா. இங்கே இல்லைன்னா வேறு எங்கே இருக்கு தெரியலையே. என்னடா சொல்கிற. தயாங் சீக்கிரம் வா தயாங். என்னால் முடியல. சரி சரி நான் வந்துடுறேன். நீ நீ எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண. நான் உடனே வந்துடுறேன். ஜிமின் காலை கட் பண்ண உடனே லொக்கேஷன் ஷேர் பண்ணுவீரான். லொக்கேஷன் பார்த்த உடனே தயாங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட 15 நிமிட்ஸ்க்குள்ளே தயாங் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறான். பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி நேராக உள்ளே போகிறான். அங்கே ஜிமின் எங்கே இருக்கான்னு தெரியல அவனுக்கு. மொபைலில் கால் பண்ணுறான். ஜிமின் கால் அட்டன் பண்ணி சொல்லு தயாங் வந்துட்டியா. டேய் வந்துட்டேன். நீ எங்கே இருக்க. நான் ரூமில் இருக்கேன்டா. கொஞ்சம் வரியா. இதோ வரண்டான்ட்டு தயாங் வேகமாக ஜிமினை தேடி ஒவ்வொரு ரூம்பாக போயிட்டுருக்கான். அப்போ ஒரு ரூமில் ஜிமின் வெறும் டவலை மட்டும் வேர் பண்ணி உக்காந்துட்ருக்கான். தயாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வேகமாக போய் ஜிமின் முன்னாடி நிற்க ஜிமின் தயாங்கை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி
கதற ஆரம்பிக்கிறான். தயங்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் அழுவுறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப படபடன்னு வருது. இதெல்லாம் வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தப்பாக நடந்திருக்க மட்டும் தயாங்கால புரிஞ்சுக்க முடியுது. தயாங் ஜிமினை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சுடா என்னாச்சு, நான் வந்துட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் வந்துட்டேன். தயங் 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 வலிக்குது தயங், முடியல தயங், தயங் முடியல தயங், ரொம்ப வலிக்குது தயங். ஜிமின் என்னாச்சு என்னாச்சு, என்ன பாரு என்னாச்சு. தயங் தயங் முடியல தயங், நான் செத்து போகிறேன் தயங், என்ன ப்ளீஸ் என்ன சாகடிச்சிடுடா, அதெல்லாம் முடியலடா தயங், தயங் வலிக்குது தயங். ஜிமின் நான் இங்கே தான் இருக்கேன், என்ன ஆச்சு சொல்லு, உன்னை யார் கஷ்டப்படுத்த சொல்லு, அது யாராக இருந்தாலும் சரி, நான் வெட்டி துண்டு துண்டாக போட்டுடுறேன், நீ சொல்லுடா, யாரும் உன்னை கஷ்டப்படுத்துன்னு சொல்லு. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க தயாங் எட்ட வந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ தான் தயாங் ஜிமினை ஃபுல்லாக நோட் பண்ணுறான். ஜிமின் பாடி ஃபுல்லாக அங்கங்கே இக்கி மார்க்ஸாக இருக்குது. தயாங் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி ஜிமினை பார்த்து, என்னடா நடந்துச்சு, உன்னை யார் என்ன பண்ணாங்க சொல்லு, சொல்லு ஜிமின், உன்னை தான் கேட்குறேன், உன்னை யார் என்ன பண்ணாங்க. ஜிமின் முகத்தை பொத்திக்கிட்டு கத்தி அழுகுறான். தயாங் கிட்ட வந்து, டேய் உன்னை தானே கேட்குறேன், யார் உன்னை என்னடா பண்ணாங்க சொல்லுடா, யாருடா உன்னை என்னடா பண்ணாங்க, டேய் சொல்லுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா. ஜிமின் சொல்லுடா, டேய் சொல்லி தொலைன்னு சொல்கிறல, எதுக்குடா இப்படி அமைதியாக இருக்க, இப்படி அமைதியாக இருந்தாண்டா இங்கே வந்து நிற்கிது, சொல்லி தொலைடா. ஜிமின் அழுதுகிட்டே தயாங்க பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல தயாங்க்கு வருது பாரு ஒரு கோபம். அவ்வளோ கோவத்தோட, யாரடா அவன் சொல்லு, யார் அவன், எனக்கு தெரியாது. தெரியாதா, சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு தயாங் திரும்ப அப்போ அந்த ரூமில் சுகா ஃபோட்டோ இருக்குதா பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தயாங்கா பயங்கரம் கோவம் வருது. அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு நேராக கீழே வரான். கீழே வந்தால் அங்கே சுகாவோட பாட்டி உக்காந்துட்ருக்காங்க. தயாங் நேராக போய் அவங்கக்கிட்ட, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியுமே என் பேரன், இப்போ எங்கே இருப்பான்னு தெரியுமா, ஆஃபீஸில் இருப்பான், அவன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா, ஓ தெரியுமே, அப்போ சொல்லுங்கள், எதுக்கு கேட்குற, சொல்லுங்களேன், உங்கள் பேரனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு. ஓ அப்படியான்ட்டு அவங்களும் அட்ரஸ் சொல்கிறாங்க. அட்ரஸை வாங்கிக்கிட்டு ஏன் வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். அவ்வளோ வேகமாக கிளம்புனவன் நேராக போய் நின்ன இடம் சுகா ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கோவமாக உள்ளே போகிறான். அங்கே இருக்கிற செக்யூரிட்டியில் தடுக்க பார்க்குறாங்க. தயாங் அதெல்லாம் மீறி நேராக சுகாவோட கேபினுக்கு போகிறான். அங்கே போனால் சுகா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தயாங் வேகமாக போய் சுகாவை எடுத்து அவன் மூஞ்சிலே ஒரு குத்தி குத்தி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பாக நடந்திருப்பேன், என்னடா கேட்குறதுக்கு ஆள் நினச்சியா, நான் இருக்கேன்டா, அவனுக்காக உயிரே கொடுப்பேன், என்னடா நினச்சிட்ருக்கீங்க, வரவங்க போகிறவங்களாம் அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க, அவனை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது, புறம்போக்கு மாதிரி தெரியுதா, பாவண்டா அவன், அவனை ஏன்டா இவ்வளோ போட்டு எல்லாம் வாட்டி வதைக்கிறீங்க, என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு, அவங்ககிட்ட போய் தப்பாக நடந்துக்கிற, அவன் ஒரு குழந்தைடா, அவங்ககிட்ட போய் இப்படி நடந்துக்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, நீ எல்லாம் பெரிய மனுஷன் தான்டா, இப்படியேடா நடந்துப்ப, சி உங்களெல்லாம் வக்கர புத்தி நான் பார்த்ததே இல்லைடா, அவனை போய் இப்படி சீரழிச்சிருக்கியான்ட்டு தயம் கோவமாக கத்திகிட்ருக்கான். சுகாக்கா ரொம்ப கடுப்பாகுது. அப்போ கரெக்டாக கார்ஸ் எல்லாம் உள்ளே வந்து தயங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. தயம் கத்திக்கிட்டே இருக்கான், டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருடா, பெரிய ஆள் இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்களாடா, என் ஃப்ரெண்டுக்கு நான் கிடைக்கும்டா, நான் கிடைக்க வைப்பேன்டா, அவளை பாதுகாக்க நான் இருக்கேன்டா, உன்னை கொன்னே போடுவேன்டா, உன்னை கொன்னதாண்டா என் ஆத்திரம் திருண்டு தயம் கத்திக்கிட்டே இருக்கான். தயங்க அடித்த கன்னத்தை தடவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு சொடக்கு போட அங்கே இருக்க செக்யூரிட்டிங்களாம் அப்படியே ஸ்டாம்ப் ஆகுறாங்க. சுகா தயங்க பார்த்து, இப்போது நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்க, நாளைக்கு சன்ரைஸ் பார்க்க நீ உயிரோடு இருக்க மாட்டேன், ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கேன், அதனால் உன்னை விட்றேன், இன்னொரு முறை என் கண்ணில் சிக்கின நீ இருந்ததுக்கான இடமே தெரியாது அப்படின்னு மிரட்ட. தயாங் முறைச்சிக்கிட்டே, என்னடா மிரட்டுறியா, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடா, என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சல உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு தயாங் ஒரு பக்கம் சவால் விட்டுட்ருக்கான். சுகா அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டு சும்மா ஸ்டைலாக நின்றுட்டுருக்கான். தயங்கா பயங்கரமாக கோவம் வருது. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் தயங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தயாங் விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். செக்யூரிட்டி வெளில இழுத்துட்டு போய் தயாங்க தள்ளிவிட, தயாங் விட போகிற நேரத்தில் யாரோ வந்து தயாங் தாங்குறாங்க. தயாங் நிமிந்து பார்த்தா அது ஜங்குக். ஜங்குக் ஷாக்கோட, டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, டேய் உன்னை தான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்க. ஜங்குக் பேசுறதோடும் காதில் வாங்காமல் தயாங் அந்த கம்பெனியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா ரொம்ப கடுப்பாகுது. தயாங் உடுக்கி, டேய் உன்னை தான் கேட்குற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயாங்
தயாங் உன்னதான். தயாங் திரும்பி ஜங்குக்கை பார்த்து டைட்டாக ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கா ஒன்றும் புரியல. தயாங் ஹக் பண்ணிக்கிட்டு அவனை டேப் பண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல தயாங் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஜங்குக்கு பயங்கரம் கோவம் வருது. ஜங்குக் தயாங் கண்ணை தொடச்சி விட்டு, சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஜிமினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஜிமின் சேஃபாக இருப்பான், அவன் லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வராது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜங்குக்கு, அது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல, என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போ. ஜங்குக், அது உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரின்னு சொல்லி தயாங்கும் அங்கேருந்து கிளம்புறான். ஏன்னா தயாங்க்கு தெரியும் ஜங்குக்கை பற்றி. ஜங்குக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான்னு. அதனால் இப்படியும் ஜிமினை சேவ் பண்ணிடுவான்னு நம்பி தயாங் அங்கேருந்து கிளம்புறான். தயாங் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு அந்த கம்பெனியை பார்த்துட்டு, ஓ எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்ட்டு நேராக அந்த கம்பெனிக்குள்ள தான் நுழையிறான். ஜங்குக்கு பார்த்தோன்னே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு யாரையும் கண்டுக்காமல் நேராக ஷுகா கேபினுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஷுகா கூலாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் நேராக போய் ஷுகா நின்று ஷுகான்னு கூப்பிட, ஷுகா நிமிந்து ஜங்குக்கை பார்த்து, என்ன இங்கே எதுக்கு வந்த? உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது தெரியுது. சரி நானே விஷயத்துக்கு வரேன். ஜிமின் என்னடா பண்ணேன், எதுக்குடா அவன் லைஃபோட விளையாடிட்டுருக்க? பாவண்டா அவனை போய் என்னடா ஆச்சு உனக்கு? நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேயே. ஜங்குக், என்னுடைய பர்சனல் விஷயத்தை தேடாத, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன பர்சனல் விஷயமா? நான் யாரடா உனக்கு? சொல்லு, நான் யாரடா உனக்கு? உன்னுடைய பிரதர். நான் தெரிஞ்சக்கூடாது உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு? சொல்லு, தெரிஞ்சக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு உரிமை இருக்குடா, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்குடா ஜிமினை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? எதுக்குடா அவன்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட? சொல்லுடா, சொல்லு. நீ யார்கிட்டயுமே இப்படி நடந்துக்க மாட்டியே, ஜிமின்ட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? அவன் பாவண்டா, அவனை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்தின? ஜங்குக், போதும் நிறுத்து. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் கூட அப்படி இருந்தேன். பிடிச்சிருக்குன்னா எனக்கு புரியல. டேய், எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு லைஃப் லாங் வேணும்னு நினச்சேன். அதனால தான் அவன் ஃபேமிலிக்கு நான் டவுரி கொடுத்து அவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஷுகா, என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் ஜங்குக், எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. சரி பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட என்ன தப்பாக நடந்துக்கிட்டேன்? டேய், நான் தப்பாக நடக்கலடா. அவனை பார்த்த உடனே என்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் அவன் கூட ஒன்றா இருந்தேன். இதில் என்னடா இருக்குது? என் ப்ராப்பர்ட்டி கூட நான் ஒன்றா இருக்கக்கூடாதா என்ன? அது தப்பாக என்ன? டேய், அது தப்பு கிடையாதுடா. எல்லாம் ஓகே ஷுகா, ஆனால் அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளே ஆசை இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். உன் ஃபீலிங்ஸை மட்டும் பார்த்தல, அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அவன் எப்படி கத்திருப்பான், துடிச்சிருப்பான். ஏன்டா அதை நீ கொஞ்சம் கூட காதலை வாங்கலை? கத்தனான் தான், துடிச்சான் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. 10 நாள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் பார்த்த உடனே என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. என்னடா சொல்கிற? அப்போது உனக்கு ஜிமின் முன்னாடியே தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் ரோட்டில் பார்த்தேன். அப்போது சூனே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழையில் ஒரு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் கொடையை வச்சு நின்றுருந்தான். ஆனால் அந்த மழையில் அவன் துள்ளி குதித்து சிரித்து விளையாடுனதை நான் பார்த்தேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒத்த சிரிப்பில் என் கஷ்டம்லாம் போன மாதிரி இருந்துச்சு. அந்த சிரிப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிட்டு இருந்தேன். அந்த சிரிப்பை பார்க்கும்போது என் முகத்தில் எனக்கே தெரியாமல் ஒரு சிரிப்பு உருவானுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுடா. ஷுகா, நீ சிரிக்கிறியான்னு என் மனசாட்சி என்னையே கேள்வி கிடைச்சிடா. என்னையே அறியாமல் அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே இல்லைடா. எத்தனோ பொண்ணுங்க பசங்க எங்கூட டேட் பண்ணுறதுக்கு, என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரு மேலேயுமே வராத ஃபீலிங்ஸ் அன்றைக்கி ஜிமினை பார்க்கும்போது எனக்கு முதல்ல வந்துச்சு. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு. அதை கூட போகாமல் பைத்தியக்கார மாதிரி நான் ஜிமினை நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அந்த மழையில் துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்தான். அப்போது ஒரு வயசானவங்க அந்த மழையில் நனைஞ்சி வரதை பார்த்துட்டு தன் ஃப்ரெண்டு கையில் இருந்த கொடையை பிடுங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தான். தயாங் அவனை மறைச்சிக்கிட்டே, டேய் நான் மழையில் நனையிறேன்டா, பரவாயில்ல, வயசானவங்கள அவங்க நனையிறாங்க, பாவலன்னு ரொம்ப க்யூட்டாக சொன்னான். அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன்டா, இவன் தான் என் லைஃப், இவன் தான் என் லைஃப் பார்ட்னர், இவன் தான் என் லைஃப்குள்ளே டேவர் பண்ண முடிவு பண்ணேன்டா. நான் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அங்கே நீங்கள் ஒழிஞ்சு நின்று சைட் அடித்து அவனை லவ் பண்ணுறதுக்கு? நான் ஒரு பிஸ்னஸ் மேன்டா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. நான் ஜிமினை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் தெரியும் அவன் படுற கஷ்டத்தையும் வேதனையும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அப்போ தான் நான் ஜிமின் பேரண்ட்ஸை பார்த்தேன். அவங்கக்கிட்ட பேசினேன்.
15 crores தரேன், ஜிமின் எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அவங்களும் பணத்தாசை பிடிச்சவங்க. நான் பணத்தை தரேன்னு சொன்ன உடனே அவங்க ஜிமின் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஜிமின் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஜிமின்கிட்ட பொறுமையாக லவ் சொல்லி புரிய வைக்கிறதுக்கெலாம் என்னால் முடியாதுடா. அதனால தான் அவனை பார்த்த உடனே நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணியிருக்கலாம். இப்போ அவன் ரொம்ப பயந்து போயிட்டானே, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டான். எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, ஆள் இருக்கான் பாரு, என் மேலேயே கை வச்சிட்டான்டா. உன்னுடைய ஆள் இருந்ததுக்கு தான் அமைதியாக இருந்தேன், இல்லைனா இந்நேரம் வெட்டி போட்டிருப்பேன். என் மேலேயே கை வச்சிட்டான்ல, அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா. இருக்காதா இந்த ஜங்கு கூடிய ஆளாச்சே. ஆனால் எனக்கு தயாங்க நினச்சா பெருமையாக இருக்குடா. தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனோடனே யாரும் எவருன்னு யோசிக்காமல் என் மேலே வந்து கையை வச்ச பார்த்தியா, அங்கே ஒத்துக்கிறேன்டா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கே தயாங்க பார்த்தா ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. உனக்கு இப்போ தான்டா பொறாமையாக இருக்குது. எனக்கு அவனை லவ் பண்ணதுலேருந்தே பொறாமையாக தான் இருக்குது. அவ்வளோ பாண்டிங் அவனுக்கும் ஜிமினுக்குள்ளே. எனக்கு லைட்டாக கொஞ்சம் பேனிங் ஆகும், இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டேன். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி என்ன பண்ணுறது. நானும் பார்த்தேன்டா, ரொம்ப ஜிமினுக்காக துடிக்கிறான். வெரி குட் பர்சன். அம்மா நீ எதுக்கு இங்கே வந்த, உன் ஆள் கூட்டு வந்தானா? இல்லைடா, அவன் எங்கே கூட்டான், அம்மா தான் உன்னை பார்த்து வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். அம்மா என்ன விஷயம், இந்த ஃபைலாம் கூட கொடுக்க சொன்னாங்க, அதை கொடுத்துட்டு அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா என் ஆள் இங்கே நின்றுட்டுருக்கான். என்னென்னு கேட்டால் அவன் தான் விஷயத்த சொன்னான். சரி அப்படியே உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். சரிடா, நான் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரி பாய்டான்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். சுகா எதையும் யோசிச்சுட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் பார்த்தா ஜிம்மி இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவசரப்பட்டோமோன்னு இப்போ தான் யோசிச்சுக்கிட்டு நேராக ஜிமின்கிட்ட போய் அப்படியே நீல் டவுன் போட்டு, ஜிமின் ஜிமின். சுகா வாய்ஸ் கேட்டவுடனே ஜிமின் பயந்து போய், எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால் முடியல, வலிக்குதுன்னு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். சுகா ஜிமினை எடுத்து ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, உன்னை எதுவும் பண்ணலை. நைட்டு நான் கொஞ்சம் சரியில்லைடா, அதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி, இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் இந்த சுகாவை மன்னிச்சிரியா ப்ளீஸ்னு சுகா ரொம்ப க்யூட்டாக கெஞ்சினான். ஜிமினுக்கு அழுக தான் வருது, வேறு எதுவுமே சொல்ல தெரியல, அழுதுகிட்டே இருக்கான். சுகா ஜிமின் கண்ணை தொடச்சி விட்டு, சரி வா வெளில போகலாம். எங்கே எங்கே ஆடான்னு சொல்லி ஜிமின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். ஜிமினுக்கா ஒன்றையும் புரியல, அழுதுகிட்டே சுகா பின்னாடியே போகிறான். 2 பேரும் காரில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஜிமின் அந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறான். சுகா ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு ஜிமினை கூப்பிட்டுட்டு நேராக ஜிமினோட பேரண்ட்ஸ் கல்லறைக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு ஃப்ளவரை வச்சுட்டு, ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, நான் மின்யோங்கி, என்னை எல்லோரும் சுகான்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய செல்ல பையனான ஜிமினை மேரேஜ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய செல்ல பையனோட ஹஸ்பண்ட் தான் இந்த சுகா. எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீன்னு, ஏன்னா உங்கள் பையனை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு. கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை நான் பத்திரமா பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அவன் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பான். அவனை பத்திரமா நான் பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் அவனை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த ஜிமின் உயிரே இந்த சுகா தான். இந்த சுகா உயிர் இனி எப்பயுமே ஜிமினாக தான் இருப்பான். என்னை நம்புங்க, உங்கள் பையனை இதுக்கப்புறம் நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன். நானும் ஹர்ட் பண்ண மாட்டேன். என்னை நம்புங்க, உங்கள் பையனை மனசார என் கையில் கொடுங்கன்னு ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஜிமினுக்காக ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது, நைட்டு தான் மோசமாக நடந்துக்கிட்டான், இப்போ என்னன்னா இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதுன்னு ஜிமின் முட்டை முடிச்சிட்ருக்கான். சுகா நல்லா வேணி முடிச்சுட்டு ஜிமின் முன்னாடி முட்டி போட்டு ரிங்கை காட்ட, ஜிமினுக்காக ஒன்றும் புரியல. என்னடா பொசுக்குன்னு ரிங்கை காட்டுறேன், நான் என்னடா பண்ணுவேன்ட்டு அப்படியே முடிச்சு நின்றுக்கிறான். ஜிமினா கையை கொடுக்கவே இல்லை. சுகா சிரிச்சிட்டு அவனே ஜிமின் கையை பிடிச்சிட்டு தான் ரிங்கை போட்டு வரான். ஜிமின் அப்படியே சுகா கண்ணை பார்க்க சுகா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்வீட்டாக ஜிமின் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கீஸ் பண்ணுறான். நேற்று மாதிரிலாம் கிடையாது, இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த கேஸ் ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக கீஸ் பண்ணிவிட்டு, உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகேவா? கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அதான் ரிங்கு போட்டிருக்கல. ஆனால் நான் போலே. ஏன்னா நீயும் போடணுமா? ஆமாம், கல்யாணம் பண்ணணுன்னா 2 பேரெல்லாம் ரிங்கு போடணும். கரெக்டு தான், அப்போது நீயும் ரிங்கு போடணுன்னு ஆசைப்படுற, எனக்கு சந்தோஷம்தான்ட்டு ஒரு ரிங்கை கொடுக்குறான். ஜிமினா திருதுன்னு முடிச்சுட்டு அந்த ரிங்கை வாங்கி சுகா கையில் போட்டு வரான். சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை எடுத்து, இதுக்கப்புறம்
நான் உனக்கு தான், எனக்கு நீ தான். புரியுதா? ம் புரியுது. ஆனால் நைட்டு நடந்த மாதிரி நடந்துப்பீங்களா? நடந்துப்பேன். ஐயோ, அப்போ நீங்கள் எனக்கு வேணும், என்னை விடுங்க. டேய், அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரினா பிடிச்ச மாதிரினா அது எப்படி சொல்கிறது? உனக்கே அது பிடிக்கும். பிடிக்குமா? எப்படி? டேய், அது உனக்கே தெரியும்டா. அது சொன்னால் உனக்கு புரியாது. அது நடக்கும்போது தானாக நடக்கும். அதை நீயா புரிஞ்சுப்ப. ஓகேவா? சரி வா, இப்போ நம்ம இங்கேருந்து போகலாம். சரின்ட்டு ஜிமினும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். 2 பேரும் நேராக போயிட்டுருக்கும்போது ஜிமின் சுகாவை பார்த்து, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? என்ன வேணும்? எனக்கு பிங்கி மில்க் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்ட்டு ஒரு ஸ்டாப் முன்னாடி கடையை நிறுத்தி போய் பிங்கி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பிங்கி மில்கை பார்த்த உடனே குழந்த மாதிரி தாவி போய் அந்த பிங்கி மில்கை வாங்கி ரொம்ப ஸ்வீட்டாக குடிச்சிட்ருக்கான். ஜிமின் பண்ணுறதெல்லாம் சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். அதனால் சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சக்கண்ணு எடுக்காமல் ஜிமினையே பார்த்துட்ருக்க. ஜிமின் சுகாவை பார்த்துட்டு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வேணுமா? வேணா, நீ குடி. இல்லை, நீங்களும் குடிங்கல்ல ப்ளீஸ். சரி கொடு. அச்சோ, இது எச்சியாச்சு. நீங்கள் வேறு வாங்கிக்கிறீங்களா? எச்சியா? அதெல்லாம் பரவாயில்ல குடுறான்ட்டு அந்த பிங்கி மில்க் வாங்கி குடிக்கிறான். இப்போ வச்ச கண்ணு எடுக்காமல் ஜிமின் சுகாவை பார்த்துட்ருக்கான். சுகா ஒரு பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப க்யூட்டாக அதை குடிச்சிட்ருக்கான். மீசை மட்டும்தான் இல்லை, மீசை இருந்துச்சு, கண்டிப்பாக பூனைக்குட்டி தான். ஜிமின் மனசில், இவர் பார்க்க அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருக்காரு, எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு ஜிமின் மனசுலேயே சைட் அடிச்சிட்ருக்கான். இது சுகாவுக்கு தெரியாமல் சுகாவும் அந்த பிங்கி மில்க் கொஞ்சமாக குடிச்சிட்டு மீதி ஜிமின்ட்டு கொடுக்க, ஜிமின் எதுவும் சொல்லாமல் அதை வாங்கி அவனும் குடிச்சிட்ருக்கான். 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ காரை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. என்ன யாரையும் காணோம், எங்கே போய் தொலைஞ்சாலுங்கன்ட்டு சுகா யோசிச்சுக்கிட்டே போகிறான். ஜிமின் சோஃபாவில் போய் உக்கார சுகா போய், உனக்கு எதாச்சும் சாப்பிட வேணுமா? பசிக்குது, ஆனால் என்ன சாப்பிடணும் தெரியலையே. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் சமைச்சு எடுத்து வந்துடுறேன்ட்டு சுகா நேராக கிச்சன் போய் ஜிமினுக்காக பார்த்து சமைச்சிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துலேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டை காட்ட ஜிமின் ஹாப்பியாக அந்த ஃபுட்டை வாங்க போகிறான். சுகா அந்த ஃபுட்டை கொடுக்காம எட்டை எடுத்து, என்ன பண்ணுற? பசிக்கு இது சாப்பிட போகிறேன். நீ சாப்பிட போகிறதில்ல, நான் உனக்கு ஊட்ட போகிறேன். என்ன, நீங்கள் எனக்கு ஊட்ட போகிறீங்களா? ஆமாம், நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன், நீ என் சொல்ல பேபிலன்ட்டு சுகா ஜிமினுக்கு ஊட்டி விடுறான். ஜிமினும் ஒரு குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். ஜிமின் மனசில், இப்படியெல்லாம் என் லைஃப் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நேற்று வரைக்கும் மோசமாக தெரிஞ்சவர் இன்னைக்கு ஏனோ எனக்கு இவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மனசே நினச்சிக்கிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்ருக்கான். சுகாவும் அலப்பல் படாமல் எல்லா ஃபுட்டும் அழகாக பொறுமையாக ஊட்டி விடுறான். ஜிமினும் சாப்பிட்டு முடித்தோடனே சுகா எழுந்து போய் கிச்சன் நீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ஸஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துறான். ஜிமினும் ஸ்வீட்டாக உட்காந்துட்ருக்கான். தூக்கம் வருதான்னு கேட்க ஜிமின் ஆமான்னு சொல்ல, சரி வா போவோன்னு ஜிமினை கூப்பிட்டு ரூமுக்கு போகிறான். ஜிமினுக்கு வழக்கம் போல் பயம் வந்துடுச்சு. அப்படியே பயந்துட்டே இருக்க சுகா சிரிச்சிட்டு, பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் வான்னு ஜிமினை கூட்டின்னு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்தில் படுத்துட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினுக்காக ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கு மேலே பயமாக இருக்குது. அப்படியே பயந்துட்டே இருக்க சுகா மெதுவாக ஜிமினை தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், உன் பக்கத்தில் இப்படி ஹக் பண்ணிட்டு தான் இருப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஜிமினும் கொஞ்சம் பயம் விட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். சுகாவும் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. வழக்கம் போல் சுகா தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். எழுந்தவன் நேராக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜிமினுக்காக காஃபி போட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறான். ஜிமின் ரொம்ப ஸ்வீட்டாக தூங்கிட்டு இருக்கான். சுகா பக்கத்தில் உட்காந்து ஜிமினை எழுப்ப ஜிமின் வேகமாக எழுந்து, என்ன டேய், இப்போ எதுக்கு பதற? இந்த காஃபியா? நீங்கள் எதுக்கு போட்டு வந்தீங்க? நான் தாண்டா போட்டு வரணும், நான் தாண்டா உன் ஹஸ்பண்ட். ஆமாம், நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட், ஆனால் நான் தானே போட்டு தரணும். டேய், இதில் என்னடா இருக்குது? 2 பேருக்குள்ளே யார் வேணாலும் போகலாம், இந்தா குடி. ஜிமினும் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்ருக்க சுகா கிட்ட போய் ஜிமினை ஊற்று பார்க்குறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிமின் திருதுன்னு முடிச்சுக்கிட்டு, என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க? காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிவா, நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன், எங்கே போகிறோம்? ஏண்டா, சொன்னதான் வருவியா? சொன்னதை மட்டும் செய்யின்ட்டு சுகா எழுந்து கீழே போயிடறான்.
ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இந்த காஃபியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளில வந்தா. அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. ஜிமின் மொபைல் எடுத்து பார்த்தா வழக்கம் போல் தயங் தான் கால் பண்ணுறான். தயங் நம்பரை பார்த்தோன்னே ஜிமின் ஸ்மைல் பண்ணி கால் அட்டன் பண்ணி, தயங்கா என்ன இப்போ கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்னு கேட்க, ஜிமின் வாய்ஸை கேட்டவுடனே தயங் கொஞ்சம் ஷாக் ஆகுது. எப்பயுமே சோகமாக கவலையாக வேதனையாக பேசுகிற வாய்ஸ் இன்னைக்கு என்னமோ உனக்கு ஹாப்பியாக தெரியுது. தயங் யோசிச்சுக்கிட்டே, ஜிமின் என்னாச்சு, உன் வாய்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லையே, நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன். இல்லைடா, உன் வாய்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் வாய்ஸில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. எனக்கு என்னமோ மனசுக்கு நிறைவாக இருக்குடா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, சொல்லுடா. நீ ஹாப்பியாக இருக்கியா என்ன? நான் ஹாப்பியாக இருக்கேன். எப்படி ஹாப்பியாக இருக்கேன்? அது அது சொல்லுடா, நான் உன் ஃப்ரெண்டு தானே. எனக்கு அவரை பிடிச்சிருக்குடா. யாரை? அதான் சுகாவை. டேய், அவனையா பிடிச்சிருக்கு? உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானே அவனையா? டேய், அவர் அப்படிலாம் இல்லைடா, ரொம்ப நல்லவருடா. ஆமாம்மா, நீ சொன்னியே, கேட்கும்போது தெரிஞ்சிச்சு அவன் ரொம்ப நல்லவதான்னு. அவன் நம்பாதடா, அவன் சரினா ஃபாடுடா, பொறுக்கிடா. தயாங் அப்படி பேசாத, எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோபமாக வருது. பாரா, அவனை பற்றி பேசுனா உனக்கு கோவம் வருதா? நேற்று வரைக்கும் அழுது இருந்துட்டு இப்போ என்னமோ உனக்கு கோவம் வருது. எனக்கு என்னமோ சரியாக பல்லடா. அவன் ஏதோ பேசி உன்னை ஏமாத்துறான், நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டுருக்க. டேய், அப்படிலாம் இல்லைடா, அவர் ரொம்ப நல்லவருடா. ஆமாம், ரொம்ப நல்லவர். டேய், சரி, நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும். பட் நான் அந்த சுகாவை கண்காட்சினே இருப்பேன். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நான் கொன்றுவேன்டா. அப்போ நீ என்கிட்ட வரிஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. சரி சரி. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நானும் சுகாவும் வெளில போகிறோம். வெளில போகிறீங்களா? எங்கே? தெரியலடா, அவர் கிளம்ப சொன்னார், நான் கிளம்பினேன். அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா, அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிங் போட்டு விட்டாரு. நானும் அவருக்கு ரிங் போட்டு விட்டேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன, மேரேஜ் ஆகிடுச்சா? அப்பாவி, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருக்கேன், அதுவும் உயிரோடு தானே இருக்கேன், ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சாடா பாவி பயலே. டேய், எனக்கே தெரியாதுடா, அவர் திடீர்னு ரிங்கு போட்டுவிட்டாரு, நானும் போட்டு விட்டுட்டேன். பார்த்தியா, ஒன்றும் தெரியாது, பச்சை பொண்ணு மாதிரியே பேசுப்பாரு பட்டதெல்லாம் பண்ணிவிட்டு. சரி சரி, நீ ரொம்ப பேசுகிற வை, நான் யாரோட வெளில போகிறேன்ட்டு ஜிமினை கால் கட் பண்ணிடுறான். தயங்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் எப்பவுமே இப்படியே ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு. இப்போ இந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் க்யூட்டாக ரெடியாகி வெளில வரான். சுகா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் வந்தவுடனே ஜிமினை கூட்டுக்கிட்டு நேராக காருக்கு போகிறான். ஜிமினை காரில் உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கார் கிளம்பி போகுது. கார் எங்கே கிளம்பி போகுதுன்னா நேராக ஒரு பெரிய மாலுக்கு தான் போகுது. கார் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமினை கூட்டுட்டு நேராக உள்ளே போகிறான். ஜிமினுக்காக ஒன்றையும் புரியல, எங்கடா கூப்பிட்டு போகிறான்னு தெரியாமல் திருதுன்னு போயிட்டுருக்கு. ஜிமினை கூட்டிகிட்டு போய் அவனுக்கான தேவையான ட்ரெஸ் என்ன வேறுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குறான். எல்லாமே பிராண்டடாக வாங்குறான். ஜிமினுக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன, நான் புது ட்ரெஸ் போட போகிறேன்னா, அதுவும் பிராண்டடான்ட்டு எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறான். ட்ரெஸ், பேண்ட், இன்னவேர், ஷூ, கூலிங் கிளாஸ்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கும்போதும் எல்லாமே பிராண்டட் எடுக்கிறான். ஜிமினுக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுகாவை பார்த்து, ஏங்க இவ்வளோ காஸ்ட்லி எடுக்கிறீங்க, எனக்கு லோ பட்ஜெட்டே எடுத்து கொடுங்க. டேய், என் ஒய்ஃப்டா, உனக்காக இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்குது, நீ சும்மா இருந்துட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. காலையில் கிளம்பி போனவங்க இப்போ நைட்டே ஆகிடுச்சு. இப்போ தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்த வேகத்தில் ஜிமின் ரொம்ப டயர்டாக படுத்துறான். சுகா எல்லா திங்ஸும் வச்சுட்டு ஜிமின் பக்கத்தில் படுத்துக்கிறான். ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். சுகாவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கின்னு, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நான் போட்டதே இல்லை. எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான். சரின்ட்டு 2 பேரும் ஸ்வீட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. சுகா வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டான். ஜிமின் தான் வீட்டில் இருக்கான். ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாங் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். தயாங்கும் ஜிமினும் கொஞ்ச நேரம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் பயங்கரமாக மழை பெய்ய சத்தம் கேட்குது. மழையை பார்த்தோன்னே தான் ஜிமின் குஷி ஆகிடுவனே வெளியில் வந்து எட்டி பார்க்குறான். மழை பெய்யுது. ஃபோனில் தயாங்கிட்ட, தயாங் மழை பெய்யுதுடா. ஆமாண்டா, மழை பெய்யுதுக்கு என்ன இப்போது? டேய், சூப்பராகுதுடா, நான் போய் நனைய போகிறேன்டா. டேய், மறுபடியுமா? போன டைம் மழையில் நனைஞ்சதுக்கு உனக்கு 2 டேஸாக உடம்பு சரியில்லை, மறுபடியும் நனைய போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் தயாங்கா, நான் நனைய போகிறேன்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு நேராக போய் மழையில் ஆட்டம் போட்டுட்ருக்கான். ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். அப்போது கரெக்டாக சுகா கார் உள்ளே வருது. சுகா கார்லேருந்து இறங்க அங்கே ஜிமின் மழையில் ஆட்டம் போகிறத பார்த்தோன்னே சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின்கிட்ட போகிறான்.
ஜிமின் சுகா வர்றது கூட தெரியாமல் அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கான். சுகா மெதுவாக வந்து ஜிமினை டக்குன்னு ஹக் பண்ண ஒரு நிமிஷம் ஜிமின் பயந்தே போயிட்டான். அப்புறம் தான் தெரியுது அது சுகான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு உயிரே வருது. ஜிமின் சிரிச்சுக்கிட்டு, என்ன சுகா இப்படி ஹக் பண்ணுவீங்க, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, நீ எதுக்குடா பயப்படுற, என்னை தவிர உன்னை யாரா தொடுவாங்க சொல்லு, யார் தொடுவாங்க, சுகா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியல, என்னோடய ஸ்வீட் ஒய்ஃபை ஹக் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் இந்த மழையில், நீ எப்படி இருக்க தெரியுமா, ஏஞ்சல் மாதிரி இருக்கடா, அதுவும் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு பா, அதை மழையில் நனைஞ்சி உன் பாடியை அப்படி அழகாக தெரியுதுடா, எனக்கு என்னென்னமோ ஆகுதுடா, சுகா நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு டர்ட்டி மைண்ட் அதிகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எனக்கு டர்ட்டி மைண்ட் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா உன்னை இப்படி பார்த்துட்டேனே, இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தான் தெரியல. சுகா என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்னை விடுங்க. நான் விட மாட்டேன்ப்பா, இந்த மழை துளிலாம் உன்னை பார்க்குது, நான் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஜிமினை அப்படியே ட்ரெயின் பண்ணிக்க வச்சு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குமே அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அந்த மழை, அப்புறம் இவங்களுடைய ஹக்கு, அந்த கிஸ்ஸு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குது. சாஃப்டாக ஆரம்பித்த கிஸ்ஸு இப்போ கொஞ்சம் வைலண்ட்டாக ஆரம்பிக்குது. 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போது கிஸ் அதிகமாக பண்ணுறது ஜிமின் தான். சுகாவை பிடிச்சி இழுத்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சுகாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஜிமினா இப்படி கிஸ் பண்ணுறான்னு. அவ்வளோ அழகாக ஜிமின் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த கிஸ் இப்போ ரொம்ப வைலண்ட்டாக ஆகுது. வைலண்ட்டாக ஆரம்பித்த கிஸ் இப்போ வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு பாடியெல்லாம் ஹீட் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. சுகாவுக்கும் அதே மாதிரி தான், பாடியெலாம் ரொம்ப ஹீட் ஆகுது, ஹை ஆகுது. ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக பாடியாக ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கு ஜிமினுக்கு ஏதோ பண்ணுது. ஜிமின் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணி, சுகா என்ன சுகா, எனக்கு உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாதிரினா எந்த மாதிரி, எப்படி சொல்கிறதுனா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சிவ்வுன்னு இருக்குது. அந்த ஃபீலிங்ஸை என்னால் சொல்லவே முடியலடா. எனக்கு என்னென்னமோ தோணுது என் கூட அது அன்றைக்கி நைட்டு நீ என் கூட இருந்தல, அந்த மாதிரி இருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி இருந்தால் உனக்கு ஓகேவா சொல்லு, ஓகேன்னா சொல்லுடா. எனக்கு ஓகே தான், உன் கூட அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கசக்கமா என்ன. சுகாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் இப்படி போல்டாக பேசுகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே ஹாப்பினஸோட ஜிமினை பிரைடஸோட தூக்கிட்டு நேராக பெட்ரூம் தான் போகிறான். அங்கே போயிட்டு ஜிமினுடைய பேண்ட்டு, டிஷர்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அவனோட கோட் ஷூட்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு சுகா ஹெட்டை வந்து ஜிமினை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வச்சு அப்படியே அவனும் டாப்பில் உக்காரான். ஜிமின் வச்சக்கண்ணு எடுக்காமல் சுகாவே பார்க்குறான். சுகாவும் வச்சக்கண்ணு எடுக்காமல் ஜிமினே பார்க்குறான். இப்போது ஜிமின் கண்ணில் முழுக்க முழுக்க காதல் மட்டும்தான் இருக்குது, ஒரு துளி கூட பயம் கிடையாது. அதே மாதிரி தான் சுகா கண்ணில் முழுக்க முழுக்க காதல் மட்டும்தான் இருக்குது, ஒரு துளி கூட காமம் கிடையாது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக பார்த்துக்கிறாங்க. சுகா கிட்ட போய் ஜிமின் லிப்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவனோட சீஸ், நெக்கு, ஆப்ஸு, ஸ்டொமக்குன்னு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட தைஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒவ்வொரு கிஸ் பண்ணும்போதும் ஜிமினுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, ரொம்ப ஹையாகுது. அப்படியே ஃபீல் பண்ணி படுத்துட்ருக்கான். சுகா தைஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்சைட் பண்ண ஜிமினுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஜிமின் கத்த சுகா கிட்ட வந்து, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் ரிலீஃப் ஆகிடுன்ட்டு அப்படியே ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் ஜிமின் பெயினே மறந்துட்டான். 2 பேரும் ஸ்வீட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேக்கப் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த மூவியை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினுக்கும் சுகாவுக்கும் இப்படி ஒரு ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ணுறது. ஜங்குக்கும் தயாங்கும் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஸ்டோரி வந்துடும், ரொமான்டிக் சீனும் வந்துடும். ஆனால் ஜிமினும் சுகானும் வந்தாலே எனக்கு ஸ்டோரியும் வராது, ரொமான்டிக்கும் வராது. ஃபஸ்ட் டைம் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் ஸ்டோரியை நான் எப்படி கொண்டுட்டு போகிறேன், உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் தயவு செய்து
ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ரெட் கலர் ஆட்டாச்சும் போட்டு விடுங்கடா. ஓகே பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.